பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹலோ வியூவர்ஸ், இந்த தீபாவளி சிறப்பு திருநாள் அன்று உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி அண்ட் அ வெரி சேஃப் தீபாவளி. நீங்களாம் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு டெஃபினட்டா தெரியும். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பூஜை மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க போறோம். ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ்லாம் எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பண்ணியிருக்காங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியோட மியூசிக் ரிவ்யூஸ் எல்லாமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்து நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங். இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு டைரக்டர் ஹரி. விஷால் அண்ட் ஹரி சேர்ந்து இதுக்கு முன்னாடி தாமிரபரணிங்கிற மூவி பண்ணிருக்காங்க. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த மூவி ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூவில பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன், ராதிகா சரத்குமார், சத்யராஜ், அபிநயா, பிரதாப் போத்தன் ஒரு ஸ்டார் ஸ்டடட் காஸ்ட் இருக்குங்க. இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் போய் இதோட பிஹைண்ட் தி சீன்ஸ் மேக் எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க. அறிவுல நடிச்ச ஸ்ருதி ஹாசன் பாத்தீங்கன்னா காலிவுட், டாலிவுட், பாலிவுட்னு எல்லாத்தையுமே ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மூவில தான் அவங்க திரும்பி நடிக்கிறாங்க. இவங்க இந்த மூவியை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. விஷாலோட நடிச்சது எப்படி இருந்துச்சு, இந்த மூவி எவ்வளவு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இதோட மியூசிக் எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு எல்லாத்த பத்தியும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த படத்துக்கு எனக்கு ஆஃபர் ஃபர்ஸ்ட் கேம் த்ரூ விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி and I was really excited to be working with a production like this. And most importantly, ஒரு டைரக்டர் ஹரி சார் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்த படத்தை தொட்டாலும், தூரத்துல இருந்து தொட்டாலும் அந்த படம் ஹிட் ஆயிடும். he understands family sentiment, ஆக்ஷன், ட்ராமா எல்லாமே அவர் படத்துல இருக்கும். எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதே மாதிரி தமிழ் ஆடியன்ஸஸ் கூட ஒரு வேற வித்தியாசமான ஒரு ஸ்ருதி பார்க்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படிதான் ஆஃபர் வந்தது. எனக்கு கதை பிடிச்சது, கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஷீஸ் அ மிக்ஸ் ஆஃப் கிளாமரஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு ஃபேமிலி வேல்யூஸ், ஒரு ரொமான்ஸில் இருந்தாலும் ஷீஸ் வெரி சிம்பிள் கேர்ள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு அப்பீலிங்காக இருந்தது. கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஆக்டர்ஸ் எப்போதும் சொல்ல முடியாது. அது வந்து எப்போதும் ஆடியன்ஸஸ் தான் ஜட்ஜ் பண்ணணும். பட் ரியலி ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு, டவுன் டு அர்த், ப்ரொடியூசராகவும் ஹீரோவாக இருக்காரு. ஆனால் செட்டில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஒரு ஜாலியான அட்மாஸ்பியராக நாங்கள் எப்போவுமே வில் பி கிராக்கிங் சம் ரப்பிஷ் ஜோக்ஸ் ஆன் செட். ஸோ இட்ஸ் பின் ரியலி நைஸ். ஸோ நான் எப்போதும் யுவனோட மியூசிக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வாட்டி எனக்கு வந்து யுவன் மியூசிக் வந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த சாங் கூட இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறது ரொம்ப கேட்சியாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஒரு ஃபோக் மிக்ஸாகவும் இருக்குது, ரொமான்டிக்காகவும் இருக்குது. இட்ஸ் எ ரியலி நைஸ் வேறு ஜானர்ஸோட நல்ல மிக்ஸ்ன்னு சொல்லலாம்.